ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஃபத்தேப்பூரில் உள்ள புலந்த் தர்வாசா சுற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபத்தேப்பூரில் உள்ள ஜம்மா மஸ்ஜிதும் அக்பருடைய ரிலீஜியஸ் அட்வைசராக இருந்த சலீம் சிஸ்தி அவர்களுடைய கல்லறையும் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஜம்மா மஸ்ஜித்க்கு வர்றதுக்கு 3 கேட் இருக்குது. அந்த 3 கேட்டில் சதர்ன் கேட்டு தான் புலந்த் தர்வாசா. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அக்பர் ராஜா அவர்களால் தான் இந்த ஜம்மா மஸ்ஜித் கட்டப்பட்டது. ஜம்மா மஸ்ஜித் கட்டி 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் புலந்த் தர்வாசாவே உண்டாக்கப்பட்டது. ஜம்மா மஸ்ஜித் ரெட் சாண்ட்ஸ்டோன், எல்லோ சாண்ட்ஸ்டோன், மார்பிள் எல்லாம் கலந்து கட்டப்பட்டதாம். இதை பார்த்து வியந்த அக்பருடைய பேரன் ஷாஜஹானோ இதே மாதிரி டெல்லியில் ஒரு ஜம்மா மஸ்ஜித் கட்டினாராம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல வெள்ளை கலரில், இதுதான் சலீம் சிஸ்தி அவர்களுடைய கல்லறை. இதுவும் அக்பரால் கட்டப்பட்டது தான். ஆனால் மற்ற இடங்களை விட வித்தியாசமாக இருக்கணும்னுட்டு ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்காங்க. சலீம் சிஸ்தியுடைய வாக்குப்படி தான் ஜஹாங்கீர் பிறந்தாருன்ட்டு அக்பர் நம்பினால தான் அவருக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வேண்டிக்கிட்டு அவங்க நினச்சது நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்குது. அதனால இங்கே நிறைய பேர் நம்பிக்கையோட கயிறெல்லாம் கட்டிட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.